வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது கொத்தவரங்காய் பொரியல். இந்த பொரியல் வந்து முழுமிளகாய் சாம்பார், ரசம் சாதம், ஒயிட் ரைஸ்க்கு பெசஞ்சு சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்குங்க. சப்பாத்தியும் தொட்டு சாப்பிட்லாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. கொத்தவரங்காயை 2 சைடு நார் இருக்குங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கோங்க. இப்போ நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. காய் வெந்துச்சுங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுங்க. நான் வந்து கடலைப்பருப்பு சேர்க்கல, உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 1 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலைங்க. இப்போ சேர்த்துக்கலாங்க. 5 பூண்டு பல் தட்டி எடுத்துருக்கேங்க, அதை இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுடலாங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க. உப்பு தேவையான அளவு. மஞ்சள் தூள் 1 சிட்டிகை அளவு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா கிளறி விடுங்க. மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ வேக வச்ச கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாங்க. இப்போ காயை நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இந்த மிளகாய் தூளெல்லாம் காயில் நல்லா சேரட்டுங்க. அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் காயை வந்து வதக்கி எடுக்கலாங்க. நம்ம வேக வச்சு சேர்த்துருக்கனால அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி வருங்க. தேங்காய் திருவல் நான் யூஸ் பண்ணலைங்க, தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க.